ஹலோ, வெல்கம் டு த நெக்ஸ்ட் எபிசோட் ஆஃப் பாட்டுக்காரன். இன்னைக்கு சோலோ பாட்காஸ்டானு கேட்டிங்கன்னா இல்லை, என் கூட ஒரு கெஸ்ட் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கெஸ்ட்டோட நான் ஒரு பாட்காஸ்ட் பண்ணுறேன் நம்ம சீரீஸில். இந்த கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட், என்னோடய ரூமி. இவர் பேர் நவீன். நவீன் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர், சினிமாட்டோகிராஃபர், ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் தான் இன்றைக்கி நம்ம கூட வந்து பேச போகிறாரு. நவீன் பற்றி சொல்லணுன்னா, கலையை நல்லா ரசிக்கக்கூடிய ஒருத்தர் அவர். ஆக்சுவலாக எனக்கு வெஸ்டர்ன் மியூசிக் இன்ட்ரடியூஸ் பண்ணது அவர் தான். எனக்கு ஜாஸ் மியூசிக் இன்ட்ரடியூஸ் பண்ணது அவர் தான். வெஸ்டர்ன் ஆர்டிஸ்ட்டை பற்றிலாம் சொன்னது அவர் தான். ரொம்ப பீட்ராலாம் இருக்குன்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நானும் முன்னாடி இங்கிலீஷ் மியூசிக்னால் வந்து பயங்கர பீட்ரான விஷயம், நமக்கு புரியாது, நம்ம கேட்க மாட்டோம், நமக்கு எதுக்கு இது, நம்ம தமிழ் பாட்டு மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு டைமில் எனக்கு இங்கிலீஷ் மியூசிக் பற்றி தெரிய ஆரம்பிக்கும் போது, அதை பற்றி பேசும்போதும், அதை பற்றி படிக்கும்போதும், அதை பற்றி தெரிஞ்சுக்கும் போதும் ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருக்கும். அவங்களுக்கும் கலை இருக்குது, அவங்களுக்கும் அந்த கலை மீதான பயங்கரமான தாகம் இருக்குது. இங்கிலீஷ் சாங்ஸ்னால் பயங்கர நாய்ஸின்னு மட்டும் இல்லாமல், நிறைய இங்கிலீஷ் சாங்ஸாக இருக்கட்டும், அந்த ஆர்டிஸ்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற நிறைய கதைகளை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ்னால் பீட்டரு அப்படின்லாம் இல்லாமல் அதையும் நான் ஒரு ஆர்ட் ஃபார்மாக நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாமே ஆர்ட் ஃபார்ம் தான் ஆக்சுவலாக. அதை அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வெல்கம் டு த ஷோ நவீன். ஹாய் சுதீர், ரொம்ப நன்றி. பீயிங் ஆன் த ஷோ. எனக்கு ரொம்ப இது லாஸ்ட் 3 எபிசோட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. நன்றி நன்றி, செமையாக போயிட்டுருக்கு. நன்றி நன்றி. நவீன் பற்றி இன்னொரு விஷயம் என்னென்னா, நவீன் வந்து ஒரு உலகம் சுற்றும் வாலிபன். அவர் வந்து மரைனில் இருந்தார். ஸோ மரைனில் வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து ஃபோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணார், க்ரூஸ்லலாம். ஸோ அவருக்கு வந்து மற்ற நாட்டில் இருக்கிற மக்களோடையும் சரி, மற்ற மொழி பேசுகிற மக்களோடையும் சரி, நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அவருக்கு நிறையா கிடச்சதுனாலவோ என்னவோ, அவருக்கான இசை தாகமும் அப்படி தான். ஹீ ஹேஸ் அ வெரி டேஸ்ட் இன் மியூசிக். ஸோ அதனால தான் நான் நினச்சேன், ஒரு ஃபஸ்ட் கெஸ்ட் பாட்காஸ்ட் பண்ணும்போது எனக்கு நவீன் கூட இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சி. நவீன் வந்து என் கூட ஒரு 2.5 இயர்ஸ் என்னோடய ரூம்மேட்டாக இருந்தாப்புல. அப்போ தான் வந்து மியூசிக் பற்றி நாங்கள் நிறையா பேசிக்கிட்டோம். ஈவன் தான் எனக்கும் அவனும் ஒரு 11 இயர்ஸாக தெரியும். நாங்கள் பெருசாக பேசிக்கிட்டதே இல்லை. ஈவன் ரூம்மேட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட அவன் ஒரு தடவை தான் கேட்டான், ரூம்க்கு நீ ஆள் தேடுறியாமே, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டான். ஸோ அது அவ்வளோதான் எங்களுக்கு இருந்த ஒரு இன்ட்ராக்ஷன். ஸோ ஒரு நாள் அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். அஸ் அ ரூமி உங்களுக்கு தெரியும் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நவீன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வாட் மியூசிக் மீன்ஸ் டு யூ, அதை கொஞ்சம் சொல்கிறீங்களா? எனக்கு மியூசிக்னு பார்த்தா, எனக்கு நான் அப்படி ஒன்றும் சிலாகிச்சு சொல்கிற மாதிரி எனக்கு மியூசிக் வந்து பயங்கர ஒரு பார்ட் ஆஃப் மை லைஃப். எனக்கு வந்து அது எப்போவுமே இருந்திருக்கு. அது வந்து கூடவே இருக்கிற ஒரு விஷயம். அதை வந்து நான் ரெண்டாவே பார்த்தது இல்லை. லைஃப் வேறு, மியூசிக் வேறுன்றது இல்லை. நான் வந்து எப்போ வண்டி ஓட்டும் போதும் ஒரு பாட்டு கேட்குறதும் ஒரு விஷயந்தான். அதே மியூசிக்கை வந்து நான் வந்து சாவில், கல்யாணத்தில் எல்லாமே மியூசிக் நம்ம கூடயே தானே இருக்குது. அதை நான் ரெண்டாவே பார்க்கல. புரியுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் மியூசிக். நான் சாப்பிட்றது, தூங்குறது மாதிரி தான் மியூசிக். ஓகே, புரியுது. ஆனால் உங்களுக்கு ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் இல்லையா, சின்ன வயசில் இருக்கும்போது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை கேட்டு நான் பயங்கரமாக அட்ராக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி எதுவும் இன்ஸ்டன்ஸ் இருக்கா? அப்படி பார்த்தா உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நம்ம 2 பேருக்குமே அந்த யுவன்ற ஒரு ஃபேக்டர் வந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதே அந்த ஆள்னால தான். ஆமாம். ஆர்குட்டில் நம்ம வந்து சும்மா டெஸ்டிமோனியல் எழுதிக்கும், ஸ்கிராப்ஸு, டெஸ்டிமோனியல்ஸ்னு இவனை பற்றி பேச போய் தான் நீனு, நான், அரவிந்த், திவாகர் எல்லாருமே. ஸோ யுவன்றது வந்து ஒரு மேஜர் டேர்னிங் பாயிண்ட். நான் எப்படி இசையை ரசிக்க ஆரம்பிக்கிறேன்றதுக்கு. இசைனா இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு மாதிரி நம்ம கேட்க தோணுதில்ல அப்படின்ட்டு ஒரு ஐடியாவை கொடுக்குறதே அந்த ஆள் தான். அதுதான் யுவன் வந்து ஒரு மேஜர் ஃபேக்டர். ஸோ அவர் மூலியமாக தான் எனக்கு இசைன்ற ஒரு விஷயமே, ஓகே இதை நம்ம கவனித்து கேட்கணும் போல் அப்படின்ற ஒரு விஷயத்தையே கொண்டு வருது. எப்படின்னா 9th 10th அதுக்கு முன்னாடிலாம் நான் வந்து பெருசாக மியூசிக்கே கேட்டதில்லை. தீனா பாட்டு அந்த மாதிரிலாம் அதுதான் ஸ்டார்ட் பாயிண்ட்டு. சரி, அந்த ஈர்ப்பு வந்து உங்களுக்கு யுவனால் ஏற்பட்டுச்சு எல்லாம் ஓகே. பட் சின்ன வயசில் நீங்கள் ஏதாவது ஒரு மியூசிக்கை ரிப்பீட்டடில் கேட்டிருப்பீங்க இல்லையா? இல்லை டிவியில் பார்த்து, இல்லை ரேடியோவில் கேட்டு, அந்த மாதிரியான பீசஸ் இது வந்து ரொம்ப சொன்னால் வியர்டாக இருக்கும். நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து அப்போ 8ஆம் கிளாஸில் படிக்கணும், பையன் படிப்பான் அப்படின்னு நம்பி ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தாங்க. எல்லார் வீட்லேயும் அப்படி தான் பண்ணாங்க. ஆனால் வந்து நான் படிக்கலாம் இல்லைங்க. அது வந்து என்ன தெரியுமா, ஆனால் நான் படிக்கலாம் இல்லை. அந்த விண்டோஸில் ஒரு 4 பாட்டு கொடுத்துருப்பானுங்க, டிஃபால்ட் மியூசிக் அப்படின்ட்டு. மியூசிக் வந்து செக் பண்ணுறதுக்கு அது. ஆமாம். ஆனால் அதில் வந்து ஒரு சூப்பர்
ஒரு 2-3 பாட்டு பயங்கரமான பாட்டு இருக்கும். அதை நான் ரிப்பீட்டில், அது வேறு வழி இல்லை, அங்கே நம்மக்கிட்ட இன்டர்நெட் இல்லை, எதுவுமே இல்லை. ஓகே, இவனே ஒரு 4 பாட்டை கொடுத்துருக்கான், இதை அந்த விஷுவலைசர் போட்டு அப்படியே ரிப்பீட்டில் பார்க்குறது தான். அது ஏதோ உட்காந்து பார்த்துட்டு இருக்க வேண்டியது, அது ஏதோ மியூசிக் வீடியோ மாதிரி. ஆஹா, என்ன பயங்கரமாக இருக்கே அப்படின்ட்டு. அப்படி கேட்டது வந்து பீத்தோவனோட 9th சிம்ஃபனி. அது வந்து அது வந்து ஒரு பயங்கரமான மியூசிக்கு. நம்ம வந்து தெரியாமே நம்ம கேட்டிருக்கோம். அது வந்து ரிப்பீட்டில் கேட்டால் உனக்கு வந்து ஒரு இனம் புரியாத ஒரு விஷயத்த கொடுக்குது. அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே 24 வயசு 25 வயசு ஆயிடுச்சு. பீத்தோவனோட 9th சிம்ஃபனி, ஹைவே ப்ளூஸ்னு ப்ளூஸ் பாட்டு இருக்கும். ப்ளூஸ் எல்லாம் நம்ம கேட்டிருக்க வாய்ப்பே இல்லை, விண்டோஸ் டிஃபால்ட் மியூசிக் இல்லாட்டி. ஸோ நமக்கு வந்து பயங்கரமான ஒரு இன்ட்ரடக்ஷன். அதுக்கப்புறம் வந்து டேவிட் பிரைனோட ரேடியோ எடிட் அப்படின்ட்டு இருக்கும். அது வந்து பாப் மியூசிக். அது வந்து இறைச்சலாக இருக்கும், நம்ம பெருசாக கேட்க மாட்டோம். நமக்கு வந்து மெல்லிசை மன்னர், இந்த மாதிரி விஷயம், இசை ஞானி, இந்த மாதிரி பாட்டு கேட்டால் தானே நமக்கு ஒரு மாதிரி மெலோடியஸாக கேட்க தானே நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கே பிடிக்கும். நமக்கு ட்ரெபிள் ரொம்ப பிடிக்காது, பேஸ் தான் நம்மளோட இது. இந்த மாதிரி ப்ளூஸ்லாம் வந்து பயங்கர பேஸான ஒரு பாட்டு. ப்ளூஸு பீத்தோவனோடதுமே வந்து செல்லோலாம் போட்டு தாக்கியிருப்பார். ஸோ அதுதான் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு பார்த்தா. அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னா ராபின் அங்கிள் அப்படின்ட்டு. அவர் வந்து ஒரு ஆங்கிலோ இண்டியன் அங்கிள். ஓகே. ரயில்வே காலனியில் எங்கள் ஊரில் அந்த ஆடுகளம் படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்களே, அதில் ஒரு பாட்டி வருவாங்கல்ல, அந்த பாட்டி தான் அவங்களோட அம்மா. டாப்ஸியோட பாட்டி வந்து அட்வைஸ் கொடுக்கும்ல ஒரு பாட்டி, குட்டியா, அந்த பாட்டி வந்து அவங்களோட அம்மா. ஸோ அவர் என்னன்னா, அவர் வந்து ஒரு பயங்கர பெரிய ரெக்கார்ட் கலெக்ஷன் வச்சுருந்தார். 60s 70s எல்லா மியூசிக்கும் A to Z. அவர்கிட்ட கேட்டிங்கன்னா இப்போ எப்படி சாவனோ ஸ்பாட்டிஃபையோ அந்த மாதிரி சைஸ் வாரியாக ரக வாரியாக வச்சுருப்பார், ஜானர்ஸாக பிரித்து வச்சுருப்பார். ஸோ அவர்கிட்ட இவ்வளோ பெரிய கலெக்ஷன் இருக்குது. ஆனால் வந்து கேட்குறதுக்கு அவங்ககிட்டயும் ரெக்கார்ட் பிளேயர் இல்லை. அது அவர் என்ன பண்ணார்னா, சிடிஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் வாங்கி வச்சுருந்தார். அது என்னமோ பெருசாக டெக்கு மாதிரி பெருசாக இருக்கும், 4 டெக்கு சேர்ந்தப்பல இருக்கும். ஸோ அதில் மேலே எல்பியை லோட் பண்ணி, எல்பின்றது வந்து லாங் பிளே ரெக்கார்ட். ஸோ அந்த எல்பியில் லோட் பண்ணிவிட்டு கீழே வந்து 4 சிடி, இந்த அயன் படத்தில் வர மாதிரி சிடி வச்சுருப்பார். பைரசி பண்ணிக்கிட்டு இருந்தார் அந்த காலத்திலே. லோக்கலாக எல்லாருக்கும் விற்பார், சிடி விற்பார். அதில் வந்து அவர் மட்டும் தான் மதுரையிலே, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே அந்த கலெக்ஷன் வித் கோல்டு சிடி போட்டு தந்தார். கோல்டு சிடி அப்போ எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ வச்சிருக்காரா? கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவரை பார்த்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு. ஓகே. பட் இவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கலெக்ஷன் வச்சுருந்தார். எங்கள் வீட்டுக்கு ரைட் பண்ணி கொடுப்பார். எங்கள் அப்பா மண்டையில் தட்டி வாங்கிட்டு வந்துடுவார் ஃப்ரீயாக. அப்படி கேட்டது தான் பீட்டில்ஸ். ஓகே. பீட்டில்ஸு, போனியம், ஆபா, இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் 70s எங்கள் அப்பா அம்மா கேட்டு வளர்ந்த மியூசிக். ஸோ அது ஒரு பெரிய இன்ட்ரடக்ஷன். நான் வந்து முதலையே வந்து இந்த மாடர்ன் கண்டெம்பரரி மியூசிக் கேட்டதே இல்லை. கேட்டது ஆரம்பித்ததே வந்து இதுதான், அங்கேருந்தான். ஸோ அது ஒரு பயங்கரமான ஒரு ஃபவுண்டேஷன். ஸோ ராபின் அங்கிள் பற்றி சொன்னீங்க, ராபின் அங்கிளால் நீங்கள் கேட்ட மியூசிக் பற்றி சொன்னீங்க. இப்போ பீட்டில்ஸ், அப்பா, போனியம் பற்றிலாம் சொல்லும்போது அவங்க பண்ணதில் உங்களுக்கு பிடிச்ச சாங் பற்றி ஏதாவது சொல்லுங்கள். ஸோ பீட்டில்ஸ் வந்து ஒரு பயங்கர ஃபேமஸான ஒரு வேர்ல்ட்லேயே ஒரு டைமில் அவனுங்க தான் பிக்கஸ்ட் பேண்ட். அவனுங்களை மிஞ்சி எவனுமே இல்லை. அமெரிக்கன் ஆடியன்ஸஸை சாட்டிஸ்ஃபை பண்ணானுங்க. யூரோப்பில் அவனுங்க தான். ஒரு டைமில் கிங்கு குவீன் எல்லாமே அவனுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அவன் பாடினா வெயிட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட மாஸ் கைஸ் அவனுங்க. ஸோ அவனுங்கிட்ட எனக்கு வந்து பெக்யூலியராக ஒரு 3 காம்போசிஷன்ஸ் பிடிக்கும். எலனார் ரிக்பி, மீஷால் மேபெல்னு ஒரு பாட்டு, அப்புறம் வந்து பென்னி லேன்னு ஒரு பாட்டு. இது 3 பாட்டுமே நீங்கள் கேளுங்க. அவங்களோட கிளாசிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ்லாம் இப்போ வந்து பயங்கர வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்கோட டச் நிறையா இருக்கும் அந்த சாங்ஸில். அவங்களோட ரூட்ஸுக்கு போய் பாடின ஒரு சில பாட்டில் இது ஒன்று. மற்றதெல்லாம் வந்து அமெரிக்கன் மியூசிக்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் கேட்டாலே இது வந்து ஒரு பிரிட்டிஷ் ஆர் யூரோப்பியன் மியூசிக் அப்படின்றதே நீங்கள் வந்து பக்காவாக புரிஞ்சுக்கலாம். புரியுது. ஸோ அவங்களோட டிப்பிக்கல் சாங்ஸ்னு நான் நினைக்கிறது இதெல்லாம். இதில் எஸ்பெஷலி எலனார் ரிக்பி வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட். நீங்கள் அது நீங்கள் நான் ஒரு நல்ல ஹெட்ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு கேட்டால் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஓகே, சஜஷன் எடுத்துக்கிட்டாச்சு. இதை கண்டிப்பாக நம்ம பிளேலிஸ்ட்லேயும் ஃபீச்சர் பண்ணிடலாம். ஸோ இப்போ பீட்டில்ஸ் பற்றி பேசும்போது கண்டிப்பாக நம்ம ஜான் லெனன் பற்றியும் பேசியாகணும். ஈவன் தோ அவர் பார்ட் ஆஃப் பீட்டில்ஸாக இருந்தாலும் அவர் தனியாக வந்து பண்ண சாங் வந்து பெரிய ஹிட் ஆகிடுச்சு. இமேஜின்ற ஒரு ஆல்பம் போட்டாப்பில். இமேஜின்ற ஒரு ஆல்பம் போட்டு பயங்கர கான்ட்ரவர்சி. அந்த ஆளை வந்து தேடிட்டு இருந்தாங்க. அவரோட ஒய்ஃப் வந்து ஒரு ஜாப்பனீஸ் கேர்ள்.
அவங்க பேர் யோகோ. அவங்க கூட ஜாலியாக அவர் வந்து வேற ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தார். எனக்கு பீட்டில்ஸ்லாம் வேணாம், நான் புகழெலாம் பார்த்துட்டேன், நான் பாட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு பாட்டு பண்ணிட்டு நான் தனியாக இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த மனுஷனை ஒரு 2 ஆல்பம் பண்ணியிருப்பாப்புல. கொஞ்சம் கான்சர்ட்ஸ்லாம் பண்ணார், டூர் பண்ணார் அமெரிக்கா சுற்றி. போட்டு தள்ளிட்டாங்க. அந்த ஆள் வந்து கடைசியாக அவங்க ஒய்ஃபோட வந்து ஒரு நியூட் ஷூட் ரோலிங் ஸ்டோன் மேகசினுக்காக அது பண்ணிட்டு திரும்பி வீட்டுக்கு வரதுக்குள்ளே போட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட் என்னன்னு தெரில, நல்ல ஆர்டிஸ்ட்லாம் சீக்கிரமாக போயிடுறாங்க நம்மளை விட்டு. அப்படிப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட் பயங்கர வேகமாக எரிஞ்சிட்டு அடைஞ்ச ஒரு நெருப்பு. இன்னும் இருந்திருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு மியூசிஷியன். இந்த வகையில் லிரிக்கெல்லாம் இந்த ஜான் லென்னன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். இவருக்கு மேலே ஒருத்தர் இருக்கார், பாப் டிலன் வந்து நோபல் ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்காரு, பீஸ் ப்ரைஸ். பாப் டிலன் வந்து எப்படி இப்போ வரையும் பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு. பாப் டிலன் ஆல்பம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாரு. ஸோ பாப் டிலன் என்ன மாதிரி ஆள்னா, அவர் வந்து 60ஸ்லேயே மியூசிக் பண்ண ஆரம்பிச்சிட்டார். சுதர் அவரோட லிரிக்காக தான் அவர் வந்து பயங்கர ப்ரொஃபவுண்டான ஒரு ஆள். அவரோட லிரிக் வந்து சும்மாலாம் போயிடாது, உன்னைய வந்து தோண்டி விட்டுட்டு போயிடும். அந்த லிரிக்கை வந்து நீ கேட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் யோசிப்ப, என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வர வைக்குதுல, அதுதான் அவரோட ஒரு சாங் இருக்குது, டாம்பரின் மேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஏன்னா நான் நிறையா ராத்திரி வந்து தனியாக இருக்கும்போது அந்த டாம்பரின் மேன் கேட்பேன். டாம்பரின் மேன் வந்து நான் பேசுகிறத கேட்க ஆள் இல்லையே, நீ வாசிக்கிறத கேட்க நான் ஒருத்தர் இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பாட்டு. ஸோ அந்த பாட்டில் அந்த பாட்டோட லிரிக் எஸ்பெஷலி சூப்பராக இருக்கும். முடிஞ்சால் நம்ம அதையும் பிளேலிஸ்ட்டில் ஃபீச்சர் பண்ணலாம். எஸ். பாப் டிலன் பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம், அவரும் ஒரு ஜெகஜால கில்லாடி தான். கிட்டார் வாசிச்சுட்டே பாடுவார். கிட்டார் மட்டும் இல்லாமல் இன்டர்லூட்ஸ்லாம் வந்து ஹார்மோனிக்காவும் சைமல்டேனியஸாக ப்ளே பண்ணிட்டு பண்ணுறதுலாம் அவரோட யூனிக்கான ஒரு ஸ்டைல் தான். இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க, பட் அந்த டைமில் அவர் அதை பண்ணும்போது வந்து அவர் தான் வந்து முன்னோடி. அது வந்து என்னடா வித்த பண்ணுறான் இவன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து இதே மாதிரி ஒரு மியூசிஷியன், ஆல்சோ கிரேட் ரைட்டர்னு இல்லை, கிரேட் பிளேயர், இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்னு பார்த்தா சக் பெரி. எப்படின்னா வந்து அவர் வந்து ஒரு லீட் கிட்டாரிஸ்ட் அண்ட் சிங்கர். அந்த மாதிரி இதெல்லாம் வாசிப்பார். ஆனால் அவரோட விஷயம் என்னென்னா, கார்ட்ஸும் அட் அ டைம் வாசிச்சிரு, கார்ட்ஸு ரிதம் ரெண்டையும் ஒரே நேரத்தில் வாசிக்கக்கூடிய ஒரு ஆள். அப்போ இருந்த டைமில் கிட்டாரை வந்து இப்படிலாம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றத ஒரு பெரிய கேள்வியை எழுப்பின ஒரு ஆள். அவர் வந்து கிட்டாரோட இவல்யூஷன்லேயே ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிச்சவர். இவருக்காக நிறைய மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க. பெடல்ஸ்லாம் இருந்தால்தான் வந்து ஒரு மாதிரி அதோட கட்டமைப்பை கொண்டு வந்தது. ஸோ பெடல்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அது வந்து இந்த தையல் மிஷின் பெடல் மாதிரி இருக்கும். ஸோ அதை அமுக்கணும்னா வேறு மாதிரி டோன் வரும். அதை வச்சு நீ வந்து இந்த வா 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 அதெல்லாம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் இன்ஜினியர்ஸ் கூட உட்காந்து வேலை பார்த்த ஒரு ஆள். ஸோ மியூசிக்கை வந்து எவால்வ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான பங்கு வச்சிருக்காரு சக் பெரி. கண்டிப்பாக. ஸோ அது அந்த பீட்டில்ஸ் அதெல்லாம் கேட்டது என்ன ஏஜ் டைம் லைனில் இருக்கும் உங்களுக்கு? அது நான் ஒரு 10th 11th படிச்சுட்டு இருக்கும்போது. ஓகே. ஸோ ரொம்ப ஏர்லியானாவே டீனேஜில். ஆமாம். டீனேஜில் உங்களுக்கு பிடிச்ச வேறு பேண்டுனா என்னது? இது பீட்டில்ஸ் வந்து கொஞ்சம் பழைய ஆளுங்க. அந்த டைமில் ப்ரெடாமினண்ட்டாக இருந்த பேண்டு இல்லை ஆர்டிஸ்ட் உங்களை ரொம்ப பிடிச்சது யார்? அந்த காலத்தில் நமக்கு பிடிக்குமா என்ன காலத்துலன்னு சொல்லி ரொம்ப வயசானவங்கள ஃபீல் பண்ண வைக்க வேணாம். 10-15 வருஷம் ஆயிடுச்சு காலேஜ் ஸ்கூல் முடிச்சு. நான் வந்து அந்த காலத்தில் வந்து அந்த காலம் தாங்க, அந்த காலம் அது. ஸோ வந்து அப்போ வந்து எனக்கு பிடிச்சதுன்ட்டு இல்லை, எல்லாருமே கேட்குறது ஒரு 4 பாட்டு தான் இருக்கும். இந்த ஏகான்ல இருந்து டேன் 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 அப்படின்னு ஒரு பாட்டு, அப்புறம் வந்து பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸு அந்த ஒரு பாட்டு இருக்குமே, ஒரு 4 பாட்டு இருக்குது பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸில். அப்புறம் எமினம், அந்த ஸ்லிம் ஷேடி, இந்த மாதிரி பாடல்கள்லாம் வந்து ஏன்னா வந்து அது வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ மற்றவன் அதை கேட்குறான். ஸோ அவன் கூட நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காகவாச்சும் அதை கேட்டு அதை பற்றி பேசுவோம்ல, அதுதான். ஸோ அந்த மாதிரி பாட்டு தான் அது. அது வந்து எஸ்பெஷலி நான் பிடிச்சி கேட்டானான்னு கேட்டால் இல்லை, அது வந்து ஒரு பழக்க தோஷம், கேட்க பிடிச்ச பாட்டு தான் அது. ஸோ அந்த மாதிரி பாடலாம். அப்புறம் வந்து ரீசெண்டாக தான் இந்த பார்பி அந்த பாட்டை கேட்டேன். ஓகே. அது வந்து ஐயோ நம்ம தெரியாமல் ஆனுவல் டேலலாம் போட்டு அசிங்கப்படுத்தியிருக்கோம்.
நம்ம ஸ்கூல்ல எல்லாம் வந்து அது ஏதோ நல்ல பாட்டு, பார்பி கேர்ள், குழந்தைங்க பாட்டு பார்பி டால்லாம் அப்போ ரொம்ப ரேஜாக இருந்துச்சு. அது லிரிக் கேட்டால் ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ வந்து பயங்கர ஆணாதிக்கமாக இருக்குது. அது வந்து ஷாவனிஸ்டிக்கான அப்படி ஒரு பாட்டு. ஸோ உங்கள் டீன்ஸில் கேட்டது அந்த இதெல்லாம். அப்படி நம்ம டீன்ஸில் வந்து ரொம்ப 90s பிறந்த ஒரு டீனால் இந்த விஷயத்த தாண்டாமல் வந்திருக்க முடியாது. அதாவது ப்ராப்பராக கொஞ்சம் டிவி இருக்குது, கொஞ்சம் கேபிள் டிவி, கொஞ்சம் நிறைய பேர்லலாம் ஊர் பக்கம் வந்து உங்கள் வீட்டில் சன் டிவி இருக்கான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் எஸ்எஸ் மியூசிக். நம்ம வந்து எஸ்எஸ் மியூசிக் இல்லாமல் நம்மளோட டீன்ஸை வந்து கடந்து வந்திருக்கவே முடியாது. ஆமாம். ஆல்சோ அங்கே இருக்கிற விஜேஸ்லாம் நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுவாங்கன்னு சொன்னோம். அழகாக வேறு இருப்பாங்க. ஆமாம், பூஜா, பலோமா எல்லாருக்காகவும் ஷோ பார்த்த காலங்கள்லாம் இருக்குது. எஸ்எஸ் மியூசிக்னால நம்ம கொஞ்சம் இங்கிலீஷ் பாட்டும் கேட்டோம். கண்டிப்பாக அதை வந்து நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல எஸ்எஸ் மியூசிக்கில் வந்து என்ன விஷயம்னா, நமக்கு வந்து எம்டிவி, வி சேனல் அதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் வந்தாலே மாற்றி விட்ருவானுங்க. ஆமாம். ஸோ நம்மளை பார்க்க விட மாட்டானுங்க. நமக்கு அந்த மியூசிக்ன்றதை நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம வந்து அந்த வயசில் நான் ஏன் மியூசிக் கேட்க போகிறேன், நீ வந்து என்னமோ பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி விட்ருவாங்க. எஸ்எஸ் மியூசிக் அப்படி இல்லை, ஏன்னா தமிழ் இருக்குது. ஸோ அங்கே வர பாடல்கள்லாம் வந்து ஒரு மாதிரி நமக்கு பாப் மியூசிக்கோட ஒரு இன்ட்ரடக்ஷனை தருது. ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையனா நான் வந்து போய் வந்து சிடி வாங்குகிற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை. பட் டிவியில் வந்து எனக்கு ஓசியாக வருது, நான் வந்து கேட்பேன். ஸோ அப்படிப்பட்ட ஆக்சசபிளான மியூசிக்கை எல்லாருக்கும் தந்தது வந்து எஸ்எஸ் மியூசிக். கண்டிப்பாக ஒரு பாட்டு இருக்குது. அது போக வந்து இன்னொரு விஷயம், இது வந்து எஸ்எஸ் மியூசிக்லாம் ஒரு மாதிரி 10th 11th ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்க. 12th வந்தோடனே பையன் படிக்கணும், எல்லாத்தையும் கட் பண்ணுங்க. நம்ம ஊரில் இருக்கிற ஒஸ்ட் கல்ச்சர் அது ஒன்று. 9th 10th படிக்கும் போதே கேபிள் டிவியை கட் பண்ணுறது, அப்புறம் +2 முடிச்ச உடனே தான் கேபிள் டிவி கொடுக்குறது. என்னமோ அதனால தான் நம்ம நாசமாக போகிற மாதிரியும், அதனால தான் இவங்க நமக்காக தியாகம் பண்ணுற மாதிரி வேற ப்ரொஜெக்ட் பண்ணிப்பாங்க. உனக்காக சீரியல் கூட பார்க்கலப்பா அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி டிவியை கட் பண்ணோன்னே நான் வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்ட கெஞ்சி குத்தாடி பாட்டாச்சு கேட்குறேன், கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி போட்டிருக்கேன் நங்கூரத்தை. ஸோ அந்த மாதிரி கேட்டோன்னே எங்கள் அப்பா சரி போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரான்சென்ட் MP3 பிளேயர் இங்கே சென்னைக்கு வந்து வாங்கினேன். அதாவது மதுரையில் அப்போ வந்து MP3 பிளேயர்லாம் கிடையாது. நான் வந்து அப்போவே 500 ரூபா வச்சுட்டு எனக்கு ஒரு நல்ல ஹெட்ஃபோன் வேணும் அப்படின்னா அந்த 50 ரூபா ஹெட்ஃபோன் தருவாங்கல்ல, இந்த ஃபோனுக்கெல்லாம் தருவாங்க, அதுதான் கிடைக்கும். ஸோ அதனால் மதுரையில் வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் இங்கே கிரேஸ் இருக்குதுல்ல, கிரேஸ் எலக்ட்ரானிக்ஸ், அங்கே வந்து நானும் எங்கள் அண்ணனும் வாங்கிட்டு போனோம். கிரேஸா மர்சியாடா? மர்சி எலக்ட்ரானிக்ஸ், சாரி கிரேஸ்ன்ட்டு மர்சி எலக்ட்ரானிக்ஸ். ஸோ அங்கே வந்து வாங்குகிறோம் 2 GB பயங்கரமான ஸ்டோரேஜ். வேற ஒவ்வொரு சாங்கும் 3 MB 4 MB இருந்தாலே பெரிய விஷயம். நம்ம நிறைய சாங் வேற வச்சுக்கலாம். ஆமாம் 2 GB, ஆனால் மெமரி கார்டெலாம் போட முடியாது. ஆமாம், இன்டர்னல் மெமரி மட்டும்தான். 2 GBயே பெரிய விஷயம். ஸோ அந்த டிரான்சென்ட் MP3 பிளேயர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ரெண்டு எனக்கு. அவனை வந்து நான் வந்து எனக்கு ஃபோன்லாம் கிடையாது, அப்போ நல்லா சார்ஜ் போட்டு பத்திரமா பார்த்துக்கக்கூடிய ஒரு ஆள். இப்போ வச்சிருக்கியா? இப்போ வந்து வீட்டில் இருக்குது, மதுரையில் இருக்குது, ஒர்க்கிங் கண்டிஷன். ஆமாம், அந்த பேர்ல் ஒயிட் டிரான்சென்ட் ப்ளூ கலரில் லைட் எரியும் சுற்றி, தீப்பெட்டி சைஸில். ஸோ அது வந்து அப்போ வந்து இந்த ஐபேட் ஷஃபில்லாம் வச்சுருப்பானுங்க பணக்கார பசங்க. நமக்கு அது இல்லை. ஸோ இது வந்து நானாக பீத்திக்குவேன். இதில் ரேடியோலாம் இருக்குல்ல, FM கேட்பேன்ல. அப்போ வந்து மதுரையில் வந்து FM வந்து சூரியன், மிர்ச்சி, ஹலோ 3மே வந்துருச்சு. ஆல்சோ கோடை எஃப்எம்மும் கிடைக்கும்ல. கோடை பக்கத்தில் இருக்கிறனால கொடைக்கானல் FM கிடைக்கும். பட் கோடை எஃப்எம்லாம் 9 மணிக்கு மேலே பழைய பாட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் வந்து லேட்டஸ்ட் FM. ஸோ அந்த டிரான்சென்ட் MP3 பிளேயர் வந்து என் டீனேஜில் எனக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நான் இப்போயும் வந்து உங்ககிட்ட இருந்தால் ஒரு செகண்ட் ஹேண்டாக ஒரு மியூசிக் பிளேயர் வாங்கினேன். அதெல்லாம் வந்து எனக்கு வந்து அதோட பழக்கம்தான். அந்த மியூசிக் கேட்குற பழக்கத்தை சைக்கிள் ஓட்டும்போது கொண்டு வந்தது அந்த டிரான்சென்ட் MP3 பிளேயர் தான். இப்போ வரையும் நம்ம போகும்போது வரும்போது பாட்காஸ்ட்டோ இல்லை பாட்டோ கேட்குறோன்னா அந்த பழக்கம் வந்து அங்கே இருந்தால் வந்துச்சுன்னு நான் நம்புகிறேன். ஸோ மியூசிக் பிளேயர்னு சொல்லும்போது எனக்கு இருந்த ஃபர்ஸ்ட் பர்சனல் மியூசிக் பிளேயர், பர்சனல்னு சொல்ல முடியாது, ஒரு வாக்மேன் இருந்துச்சு, கேசட் வாக்மேன். அக்காய் நினைக்கிறேன், இல்லை அக்காய் வச்சுருந்தாலே பணக்கார பையன் தான். ஆமாம், அக்காய் ஆய்வா அப்போல்லாம் பெரிய விஷயம். ஸோ நான் அப்போ பஞ்சாபில் இருந்தேன். பஞ்சாபில் இருக்கும்போது ட்ரெயினில் தான் நாங்கள் மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணுவோம். ஏன்னா ஃப்ளைட்டோட கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ அப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலினா நமக்கு ட்ரெயின் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் போகும்போது இங்கேருந்து ட்ராவலிங் டைம் 2 days 2 nights அப்படி இருக்கும்.
அப்போ வந்து என்னோட பெரிய கம்பேனியன் வந்து அந்த வாக்மேன் தான். வாக்மேன் தான். அந்த வாக்மேன்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய கேசட்ஸ் கேரி பண்ண முடியாது, ஏன்னா ஆல்ரெடி நம்மள்ட்ட லக்கேஜ் நிறையா இருக்கும். ஸோ அதிகபட்சம் ஒரு 4 பேட்டரி வேற தீந்து போயிடும், அது பேட்டரி பயங்கரமான செலவு இல்ல? ஒரே நாளில் பேட்டரி போயிடும். இப்போ இருக்கிற ட்ரெயினில் தான் வந்து கம்பார்ட்மெண்ட்லேயே சார்ஜ் போடுற ஃபெசிலிட்டிலாம் இருக்குது, அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ நீங்கள் சார்ஜ் கூட போட முடியாது, ஆமாம், யூஸ் அண்ட் த்ரோ பேட்டரி தான் யூஸ் அண்ட் த்ரோ பேட்டரி தான் இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன்ஸில் பேட்டரி கிடைக்காது, இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 2 பாட்டு மட்டும் கேட்டு ஆஃப் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து எகெயின் டிரான்சென்ட் ஒன்று அப்பா வாங்கினாங்க. அப்பாவுக்கு வந்து அப்போவே வந்து அப்பா இது வந்து நான் சொல்கிறது 2008-9 ஆடியோ புக்ஸ் கேட்பாங்க. ஓ, அப்போவே இருந்துருக்கு. அப்போவே இருக்குது, சிடியில் வரும், நாட் டிஜிட்டல் காப்பியோ ஸ்ட்ரீமிங்கோ கிடையாது, சிடியில் வரும். அதை வந்து நான் தான் அப்பாவுக்கு ரிப் பண்ணி கொடுப்பேன். ஸோ அப்பா கொஞ்ச நாள் கழிச்சு அப்பாவுக்கு வந்து புக்ஸ் கொடுக்குற அந்த கம்ஃபர்ட்டை வந்து அப்பாவுக்கு அந்த புக் ஆடியோ புக் கொடுக்கல. ஸோ அதனாலேயே அதை யூஸ் பண்ணுறது அப்படியே கம்மி பண்ணிட்டாங்க, நான் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம சோம்பேறி பயலாச்சு. ஆமாம், நமக்கு வேறு என்ன வேலை. ஸோ அதை எடுத்து பயங்கரமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஒரு போர்ட்டபிள் ஆடியோ பிளேயர் நான் யூஸ் பண்ணேன். அது ஐபாட் இல்லை, எதுவும் இல்லை. அந்த டிரான்சன் கொடுத்த குவாலிட்டியை நான் இன்றைக்கு வரைக்கும் வேறு எந்த பிளேயர்லையுமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஈவன் தோ அது வந்து ஒரு MP3 தான் ஸ்ட்ரீம் பண்ணுது. இப்போ வேவ் வந்துருச்சு, ஆம்ப் வந்துருச்சு, நான் எக்கச்சக்க சாஃப்ட்வேர் இருக்குது ஆடியோ பம்ப் பண்ணேன். ஆனால் அந்த மியூசிக் பிளேயர் கொடுத்த எனக்கு ஒரு கம்ஃபர்ட் வேறு எதுலேயுமே இது வரைக்கும் வந்ததில்லை. இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது, நான் ஃபஸ்ட்டு அந்த பிளேயரில் கேட்ட சாங் வந்து அழகிய தமிழ் மகனில் நீ மர்லின் பண்ணுற க்ளோனிங்காக தான் ஃபஸ்ட்டு கேட்டேன். லெஃப்ட் ரைட்லாம், ஆமாம், லெஃப்ட் ரைட்லாம் பேனாகும், யாரா அது அப்படின்ட்டு இருக்கும். பயங்கரமாக அது வந்து நமக்கு வந்து நம்ம அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹெட்ஃபோன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். நம்ம வந்து யூஸ்வலாக வந்து எங்கள் வீட்டில எல்லாம் எங்கள் அப்பாவே கார்பெண்டரை வச்சு செஞ்ச ஸ்பீக்கர் டப்பாலாம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வேறு. பட் ஹெட்ஃபோனில் உனக்கு வந்து லெஃப்ட் ரைட்டு இதுவே வந்து என்னடா இது வித்தா. அதுக்கு முன்னாடி வந்த வாக்மேன்லலாம் நான் பெருசாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. அந்த ஸ்டீரியோ மேபி அதில் குவாலிட்டி அவ்வளோதானா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மொபைல் ஃபோன்லேயே எஃப்எம் ஃபீச்சர் வந்துச்சு. எஃப்எம் வந்து மேக்ஸிமம் வந்து அந்த ஃபோன்லலாம் மோனோவில் தான் இருக்கும். ஸோ 2 சைடும் உங்களுக்கு ஒன்று தான் கேட்கும். ஆனால் ஒரு மியூசிக் பிளேயரில் வந்து ஸ்டீரியோவில் கேட்கும்போது 2 சைடும் பேன் ஆகும்போதெல்லாம் வாவ் அப்படின்னு இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு சுதர், நம்ம ஜென்ரேஷனே ஒரு மாதிரி கிஃப்டட் தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட ரொம்ப கிரிட்டிக்கலான அந்த 18 to 21 இருக்குல்ல, அப்போ வந்து நமக்கு கிடைச்ச டிவைசஸுமே மியூசிக் ரிலேட்டடாக சோனி வாக்மேன் ஃபோன் வரும். ஆமாம், நோக்கியாவில் மியூசிக் எக்ஸ்பிரஸ்னு ஒரு ஃபோன் வரும், செம்ம ஃபோன். அது 4 பக்கமும் லைட் எரியும். மோட்டரோலா ரேசர்னு ஒன்று வரும், அதுலேயே டெடிகேட்டட் மியூசிக் பட்டன்ஸ்லாம் வச்சுருப்பானுங்க. ஸோ நம்ம வந்து மியூசிக் கேட்க வச்ச இந்த மாதிரி டிவைசஸ்லாம் இருக்கிறனால மேபி நம்ம நிறையா கேட்டிருக்கோமோ இன்னும். அது வந்து ஒரு தேடலை வந்து கண்டிப்பாக தூண்டி விட்ட மாதிரி தான் நமக்கு. நிச்சயமாக. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம எஸ்எஸ் மியூசிக் பற்றிலாம் பேசணும், ஆனால் முக்கியமான ஒரு மியூசிக்கல் சோர்ஸை வந்து நம்ம அப்படியே மறந்துட்டோம். அது வந்து கார்ட்டூன் நெட்வொர்க், டாம் அண்ட் ஜெரி. டாம் அண்ட் ஜெரி ரொம்ப முக்கியமாக. கண்டிப்பாக நம்ம வந்து டாம் அண்ட் ஜெரி வந்து அப்படி ஓடுறதுக்கு ஒரு மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி தான் பார்த்துருக்கோம். பட் அவங்க வந்து நிறையா ஜாஸ் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட ஆர்கெஸ்ட்ராவே ஜாஸ் ஆர்கெஸ்ட்ராவை கூட்டிகிட்டு வந்து வாசிக்க வச்சுருக்காங்க. ஆமாம். ஸோ வந்து நியூயார்க்லேருந்து அவங்க வந்து ஃப்ளை பண்ணுவாங்களாம், இல்லை லாஸ் ஏஞ்சலஸில் தான் அவங்களோட கார்ட்டூன் நெட்வொர்க் அந்த வார்னர் பிரதர்ஸ், ஹானா மொண்டானாவா ஏதோ ஒரு ஸ்டூடியோ, வார்னர் பிரதர்ஸோட ஸ்டூடியோ. ஸோ அந்த வார்னர் பிரதர்ஸ் ஸ்டூடியோவில் வந்து ஜாஸ் மியூசிஷியன்ஸ் வந்து வருவானுங்களாம். வந்து ஃபுல்லாக ஒரு ஜாஸ் ஆர்கெஸ்ட்ரா வந்து கார்ட்டூனுக்கு வாசிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. ஆல்சோ எனக்கு அது ஜாஸ் தான், இது இத்தனை பேர் வாசிக்கிறாங்க ஒரு சிங்கிள் எபிசோட் ஆஃப் டாம் அண்ட் ஜெரிக்கு அப்படின்னு தெரிஞ்சது வந்து யூடியூப் கொஞ்சம் பூமான டைமில் தான். அப்போது ஒரு வீடியோ வந்துச்சு, ஒரு பெரிய ஹாலில் ஒரு 100-150 மியூசிஷியன்ஸ் அதை வாசிப்பாங்க, பெருசாக ப்ரொஜெக்டர் போட்டு பார்த்துட்டு வாசிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம அந்த விஷுவலோட பார்க்கும்போது அவங்க வாசிக்கிறது நம்ம அந்த விஷுவலை மிஸ் பண்ணுறோம். சின்ன வயசுலேருந்து ஈவன் டாம் அண்ட் ஜெரி ஃபேன், ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் போகுது ஃபார் அ சிங்கிள் எபிசோட் ஆஃப் டாம் அண்ட் ஜெரி. அத்தனை மியூசிஷியன்ஸ் வாசிக்கிறாங்க. நீ சொன்னல இப்போ ஒரு விஷயம், நீ வந்து விஷுவலை மறந்துட்டா வாசிக்கிறவங்கள பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஜாஸில் அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து ஜாஸ் வந்து மற்ற மியூசிக் மாதிரி ரெக்கார்ட் பண்ணி தனியாக கேட்குற இசையே கிடையாது. அது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆர்ட். உனக்கு ஆடியோவாக உனக்கு எவ்வளோ ட்ராமா இருக்கும், விஷுவலாக அதுக்கு மேலே இருக்கும் ட்ராமா. நீ வந்து இதை வந்து இந்த படத்தில் விப்ளாஷ் படத்தில் வந்து ரொம்ப ஹெவியாக பார்க்கலாம். அவங்க வந்து எவ்வளோ உயிரை கொடுத்து வாசிக்கிறாங்கன்றது வந்து உனக்கு தெரியவே தெரியாது. நீ ஆடியோவில் பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். ஆனால் அவன் வந்து எச்சி தெறிக்க அவன் வாசிச்சுட்டு இருப்பான். அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல். நான் வந்து நியூ ஆர்லியன்ஸ் போயிருக்கேன். நியூ ஆர்லியன்ஸில் ஒரு ஜாஸ் கிளப், அதில் வந்து வாசிக்கிறானுங்க.
அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு இதான் ஜாஸா அப்படின்ட்டு. ஜாஸ் வந்து வேற ஒரு பேய் தான். ஸோ ஜாஸ் பற்றி பேசும்போது கண்டிப்பாக வந்து பிளாக் கலைஞர்களை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. ஆமாம். ஸோ ஜாஸ் வந்து எப்படின்னா வந்து ப்ளூஸில் இருந்தால் உருவாது. ப்ளூஸ் வந்து மதர் ஆஃப் எல்லாத்துக்குமே அவன் தான் வந்து ஆணி வேறு, அதுக்கப்புறம் தான் பிரான்ச்சஸ். ஸோ ப்ளூஸ் நான் ஜாஸ் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ப்ளூஸ் பற்றி பேசிகிட்டு வந்துடுவோம். கண்டிப்பாக ப்ளூஸ் பற்றி. ஸோ ப்ளூஸ் மியூசிக் வந்து என்ன, அது ஆக்சுவலாக என்னென்னா நம்ம ஊர் நாட்டுப்புற இசை தான். நம்ம ஊரில் எப்படி ஃபார்மர்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி வேலை பார்த்துட்டு களைப்பு தெரியாமல் பாடுறாங்களோ, இவங்க வந்து நல்லா கலைச்சிருவாங்க. ஏன்னா இவங்க வந்து அடிமைகளாக நடத்தப்பட்டவங்க. புரியுது. ஸோ அவங்களால வேலை பார்க்கும்போது பாட முடியாது. வேலை பார்த்ததுக்கு அப்புறம் அங்கே வந்து மூன் ஷைன் அப்படின்னு நம்ம ஊர் கலாச்சார மாதிரி அங்கே ஒரு ஐட்டம் காய்ச்சுவாங்க. ஸோ அந்த மூன் ஷைனை குடிச்சிட்டு அவங்க பாடுற பாட்டு தான் ப்ளூஸ். ஏதாச்சும் ஒரு மெட்டல் டின்னு, ஆயில் டின் இருந்தால் அதை தட்டிக்கிட்டு ஒரு உடஞ்ச கிட்டாரை வச்சுட்டு கூட அவனுங்க பாடுவாங்க. ஸோ வந்து அவங்களோட கஷ்டத்தை, ஏம்மா இவன் அடிக்கிறான், வெள்ளைக்காரன் அடிக்கிறான், நான் எங்கள் ஊரை விட்டு வந்துட்டேன், இவன் கூட்டிகிட்டு வந்து இப்படி என்னை வேலை வாங்குறான், கான்ஃபீல்டில் வேலை பார்க்க விட்றான் அப்படின்றது தான் அந்த பாட்டோட கருவே. இது நடுவில் அவங்களுக்கு இருக்கிற குட்டி குட்டி சந்தோஷத்தையும் அதில் பாடுவாங்க. ஸோ இதுதான் ப்ளூஸ். ப்ளூஸ் வந்து இப்போ வந்து ப்ளூஸில் வந்து பயங்கர சொல்லக்கூடிய ஆர்டிஸ்ட் யாருன்னா பிபி கிங், மடி வாட்டர்ஸ், படி கை, தாஜ்மஹால்னு ஒருத்தர் இருக்கார். அவர்லாம் லேட்டஸ்ட்டு. ஆமாம், தாஜ்மஹால். அவர் பேரே தாஜ்மஹால். அது வந்து புனைப்பெயர் மாதிரி அவரே வச்சுக்கிட்டார். ஸோ அது இவங்க லீனியேஜில் வந்தவர் தான் ஜிம்மி ஹெண்ட்ரிக்ஸு, எரிக் கிளாப்டன். அவர் வெள்ளைக்காரரு. அவர் ஒருத்தர் தான் அந்த கூட்டத்திலேயே வெள்ளைக்காரரு. அதை பற்றி அப்புறமா வரேன். ஸோ இப்படிப்பட்ட ப்ளூஸ் மியூசிக் இருந்திருக்கு. இது வந்து சதர்ன் அமெரிக்காவில் நடந்துகிட்ருக்கு. அங்கே தான் வந்து நிறையா இந்த ஸ்லேவ் ட்ரேடு, இது இந்த டெனசி, மிசிசிப்பி இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து இவங்க வந்து அப்படியே பொறுமையாக ட்ராவல் பண்ணி நியூயார்க்கு போகிறாங்க. ஸோ நியூயார்க்கில் என்ன நடந்துகிட்ருக்குன்னா பயங்கர கிளாசிக்கல் மியூசிக், வெஸ்டர்ன் கிளாசிக்கல். ஆமாம், அங்கே யூரோப்பியன்ஸ் ஃபுல்லாக மைக்ரேட் ஆன இடம் அது. நியூயார்க் வந்து பயங்கர இட்டாலியன்ஸ் இருப்பான், ஜெர்மன் இருப்பான், ஆஸ்ட்ரியன்ஸ் இருப்பாங்க, பிரிட்டிஷ் ஆளுங்க இருப்பாங்க, ஃப்ரெஞ்சு இருப்பான். ஸோ அது வந்து ஒரு பயங்கரமான உலகத்தின் முதல் காஸ்மோபாலிட்டன் சிட்டி அப்படின்னு சொல்லுவானுங்க. அது வந்து மாடர்ன் இதில் அப்போ ஏத்தன்ஸ் அதெல்லாம் இருந்திருக்கு. அது இல்லாமல் இப்போ ஒரு மாதிரி மாடர்ன் ஏஜில் ஒரு பயங்கரமான முதல் காஸ்மோபாலிட்டன் சிட்டி, மெல்டிங் பாட் ஆஃப் கல்ச்சர்ஸ் மாதிரி. ஸோ அங்கே வந்து பிளாக்ஸும் வராங்க. பிளாக்ஸ் வந்தோடனே இவங்களுக்கு வந்து வெள்ளைக்காரன் வந்து இங்கே வந்து ஃபுல்லாக வந்து வெஸ்டர்ன் மியூசிக்கல் தான் வாசிச்சுட்டு இருக்கான். யூரோப்பியன் மியூசிக் ஆர்கெஸ்ட்ராலாம் வச்சுட்டு கோட்டு சூட்லாம் போட்டு பயங்கர ஆர்கனைஸ்டாக வாசிக்கிறான். நோட்ஸ் வச்சு வாசிக்கிறான். இவன் நோட்ஸ் பார்த்தா ஆஹா இது என்னடா இதுதான் நோட்ஸா, ஹிப்ஹாப் தமிழா மாதிரி இந்த மாதிரி நோட்ஸ் பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து பயங்கர ஆச்சரியமாக போச்சு. இது வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. இவங்கெல்லாம் வந்து பிளாக்ஸை வந்து பயங்கர சீப் லேபர் அவங்களுக்கு பொறுத்தவரைக்கும். ஸோ என்ன ஒயிட் ஆளுங்கெல்லாம் என்ன பண்ணுறானுங்கன்னா, இருக்கிறவனுக்கு ரொம்ப கம்மியாக வச்சுருந்துருக்கானுங்க. அங்கே நீ வந்து அடிமையாக இருக்கும்போது சம்பளம்லாம் கிடையாது, சோறு போடுவேன், அவ்வளோதான். இவனுங்க வந்து ஓகே அவனுங்களோட கடனை தீர்த்துட்டு வெளியில் வராங்கல்ல. இந்த மார்கன் ஃப்ரீமேன் அப்படின்னு அந்த ஃப்ரீமேன்ற வார்த்தையே வந்து எப்படி வருதுன்னா, என் உயிருக்கான வேல்யூ ஒன்று இருக்குது, அந்த வேல்யூவை நான் கொடுத்துட்டேன்னா நான் ஃப்ரீ மேன். ஸோ மார்கன் ஃப்ரீமேன்லாம் அடிமையாக இருந்து ஃப்ரீயாக ஆனவர். ஸோ அதனால ஃப்ரீ மேன் அப்படின்னு பேர் வச்சுக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரீயான ஆட்கள்லாம் நியூயார்க் வராங்க. நியூயார்க் வந்து சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க. அப்பயுமே வந்து அவன் வந்து நியாயமான சம்பளம்லாம் கொடுக்கல, சீப் லேபர். என்ன பண்ணுறாங்க, பார்ஸ்லாம் வாசிக்கிறாங்க. ஸோ பார்ஸில் வாசிக்கும்போது அவங்க வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்கோட சேர்த்து வாசிக்கிறாங்க. அப்போ தான் அங்கே வெள்ளைக்காரன் கேட்குறான் ப்ளூஸை வந்து மிக்ஸ் பண்ணுறான். ஆமாம், ஸோ இது ப்ளூஸ் வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்கோட மிக்ஸ் ஆகும்போது தான் ஜாஸ் பிறக்குது. ஜாஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து இளையராஜாவோட இசை மாதிரி. அவர் எப்படி ஒரு மாதிரி பண்ணபுரத்துலேருந்து வந்து அந்த ஊர் நாட்டுப்புற பாட்டை வந்து இங்கே இருக்கிற வெஸ்டர்ன் மியூசிக்கோட மிக்ஸ் பண்ணி நமக்கு சினிமா இசை இப்படியும் கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு பரிமாணத்தை காட்டுறாரு, கொண்டு வந்தார். இது ஒரு மாதிரி அந்த ஏலேலோ ஐலசா பாட்டையே வயலின் ஆர்கெஸ்ட்ராவோட கேட்கும்போது என்னடா இது பயங்கரமாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஃபீல் வருதுல்ல. அதுதான் ஜாஸோட அடிப்படை. ஸோ ஜாஸ் வந்து பயங்கர அது ஜாஸ் மியூசிஷியன்ஸ் எல்லாருமே
ஸ்ட்ரகிள் தான். அவங்க நான் சொன்ன மாதிரி சீப் லேபர்ஸ். அதுலேயும் விமன் இருக்காங்க பாரு, விமனை வந்து ரொம்ப வச்சு செஞ்சுருக்கானுங்க. இதில் வந்து இந்த எல்லா ஃபிட்ஸ்ஜெரால்ட், அரித்ரா ஃப்ராங்கின், நீனா சிமோன், இவங்கெல்லாம் வந்து இவங்களோட கதையெல்லாம் கேட்டால் உனக்கு நைட்டு தூங்க மாட்டேன். ஒரு மாதிரி எல்லா ஃபிட்ஸ்ஜெரால்ட்லாம் குண்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அவங்களுக்கு இது பாடி ஷேமிங்கு, பிளாக் உமன். ஸோ நிறையா விஷயம் வந்து அவனுங்க வந்து ரொம்ப அடிமைப்படுத்தி தான் வச்சுருக்காங்க. தோ இவங்கெல்லாம் பயங்கர சிங்கர்ஸாக இருந்தாலுமே விமன் எல்லாம் வோக்கலிஸ்டாக இருந்திருக்காங்க. நிறைய மென் வந்து வோக்கலிஸ்டாக இல்லை. அப்போ வந்து ஆமாம், ஜாஸை பொறுத்த வரையும் அவங்க வந்து வோக்கலிஸ்டாக இல்லை. அவங்க வந்து மேஜராக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ப்ளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ட்ரம்பட், சாக்ஸோஃபோன், இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப மேன்லியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்போ பொறுத்த வரையும். ஏன்னா நீ ஒரு யானை பிளிடுற மாதிரி இருக்கும் ட்ரம்பட் வாசிக்கும் போது. ஸோ அது வந்து பயங்கர இந்த அந்த பாரியா உலுக்கிரும், அப்படி ஒருப்பட்ட ஒரு மியூசிக். இது ட்ரம்ஸ் எல்லாம் ஜாஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பாக இந்த படம் தான் விப்ளாஷ் அப்படின்ட்டு அந்த ஹையாட்டே வச்சு அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. ஸோ அதில் வந்து அது வந்து ஜாஸ் ட்ரம்ன்ட்டு தனியாக இருக்குது. அதில் வந்து பேஸ்லாம் ரொம்ப இருக்காது, பயங்கர ஹை ஃப்ரீக்வன்சிஸை வச்சே விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது ஒன்று. ஸோ இந்த மாதிரி மேல் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸாக தான் இருந்திருக்காங்க. இதில் முக்கியமாக சொல்கிற ஆட்கள்னால் லூயிஸ் ஆம்ஸ்ட்ராங், வாட் அ வண்டர்ஃபுல் வேர்ல்டு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அதெல்லாம் பயங்கரமான பாட்டு. நீ அந்த ஆள் வாய்ஸை கேட்டாலே சிலுத்துரும். அது பாடிக்கிட்டே வேற ட்ரம்பட் வாசிப்பார். அந்த பாட்டில் வர ட்ரம்பட்டும் அந்த ஆள் வாசிச்சது தான். ஸோ அவர் மீல்ஸ் டேவிஸ்லாம் வந்து பயங்கரமான ட்ரம்பட் பிளேயர், உசுறு கொடுத்து வாசிப்பான் மனுஷன். நீங்கள் வீடியோ ஏதாச்சும் லைவ் ரெக்கார்டிங் யூடியூப்லலாம் போட்டால் வரும். டியூக் எல்லிங்டன், ஃப்ராங்க் சினாட்ரா, அதே மாதிரி ஒரே ஒரு வெள்ளைக்காரன், ஜாஸ்ல இருந்த ஒரு வெள்ளைக்காரன், நாட் கிங் கோல். இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் இருக்கார், ஜான் கோல்ட்ரெயின். ஜான் கோல்ட்ரெயின் வந்து எப்படிப்பட்ட ஆள்னா, அவர் இந்த மாதிரி நியூயார்க்கில் வாசித்த ஒரு ஜாஸ் மியூசிஷியன். அவர் வந்து ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த ஆல்பம் பேர் ஜயண்ட் ஸ்டெப்ஸ். அந்த ஜயண்ட் ஸ்டெப்ஸை வந்து ஃபஸ்ட்டு பாட்டு ஒன்று இருக்குது, அதோட ஓப்பனிங் சாங். அந்த ரெக்கார்டை கேட்டவன் எவனாலையுமே அதை ரீக்ரியேட் பண்ண முடியல. அப்படி பயங்கரமாக திணறானுங்க, என்னடா பண்ணி வச்சுருக்க டே அப்படின்ட்டு. எங்கெங்கேயோ போதா அந்த நோட்ஸ்லாம் வந்து நீ வந்து பிடிக்கிறதுக்கே நீ வந்து நீ வந்து ஒரு மாஸ்டராக இருந்திருக்கணும். இப்போ கூட நீ வந்து ஜயண்ட் ஸ்டெப்ஸை வாசிச்சுட்டு போயிட்டேன்னா அந்த ஸ்டேஜில் எவன் இருந்தாலும் உன்னை கையெடுத்து கும்பிடுவான். அப்படிப்பட்ட ஒரு விஷயம். நீ வந்து பெரிய பிஸ்தா அப்படின்னு காட்டணும்னா ஜயண்ட் ஸ்டெப்ஸ் வாசிச்சு காமிச்சா போதும். ஸோ ஜயண்ட் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம இதில் பிளேலிஸ்ட்டில் போடலாம். ஸோ ஜயண்ட் ஸ்டெப்ஸு இப்படிப்பட்ட ஜாஸ் மியூசிக் இருந்திருக்கு. ஜாஸ் மியூசிக்கில் வேறு என்ன ஒரு ஒரு விஷயம்னா, நான் சொன்னேன்ல நோட்ஸ்லாம் அவனுக்கு தெரியாது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ஒரு கோட் கூட இருக்கு, ஒன்ஸ் அ மிஸ்டேக் ட்வைஸ் இட்ஸ் ஜாஸ் அப்படின்னு சொல்லி. ஆமாம், அவங்க வந்து தப்பு பண்ணாதான் அது ஜாஸ். அது வந்து ரொம்ப ஹியூமன் எலிமெண்ட்டை கொண்டு வருதுல்ல. இப்போ வந்து ஒரு பிளேயர் வந்து ஒரே பாட்டை இன்னொரு தடவை வாசிக்க மாட்டான். ஆமாம், ஏதாச்சும் ஒரு நோட்டு தப்பு பண்ணணும், அதுதான் ஜாஸ். ஏன்னா நம்ம ஹியூமன் எரர்ஸ் ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணும்போதோ இல்லை ஹியூமன் ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தை எவால்வ் பண்ணாலோ அது இன்னும் ஒரு பியூட்டியை குடிக்குங்கிறத வந்து ஜாஸ் மியூசிஷியன்ஸ் வந்து பயங்கரமாக நம்பினாங்க. ஆல்சோ நம்ம ஜாஸ் மியூசிக்கை வந்து லைவ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது மியூசிஷியன்ஸோட ஐ கான்டாக்ட் பயங்கரமாக இருக்கும். நீ என்ன வாசிக்கிற, அது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டியை மடிச்சுக்கிட்டு அடுத்து போவாங்க. இது வந்து நம்ம ஊர் கிளாசிக்கல் மியூசிக்கில் ஜுகல்பந்தின்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம், ஸோ ஜுகல்பந்தியோட பயங்கர காம்ப்ளிகேட்டட் ஃபார்ம் தான் ஜாஸ். ஸோ வந்து இம்ப்ரவைசேஷன்றது வந்து ஒரு ஜாஸ் பிளேயருக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். நீ வந்து கொடுத்த நோட்ஸை மட்டும் வாசிச்சேன்னா போய் ஆர்கெஸ்ட்ராவில் வாசிட்டுருவானுங்க. ஸோ ஜாஸ் மியூசிஷியன்ஸ்க்கு வந்து அவ்வளோ கேரக்டர் இருந்திருக்கு. அதே மாதிரி வந்து இவங்க வந்து ட்ரெஸ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப டீக்காக ட்ரெஸ் பண்ணுவாங்க, பயங்கரமாக. அதாவது அவங்க வந்து சூட்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அடுத்த வேலைக்கு சாப்பாடு இருக்காது, ஆனால் வந்து கோட்லாம் பயங்கர அப்படியே மடிப்பு கலையாமல் போட்டுட்டு வருவாங்க. ஹேர் ஜெல் தடவி இருப்பாங்க, பயங்கரமான ஒரு கொலோன் போட்டிருப்பாங்க. ஆனால் ஸ்டேஜில் மட்டும் அவங்க வந்து அவங்களோட ரியல் லைஃப்பில் அப்படி இருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. பயங்கர வறுமையின் உச்சத்தில் இருப்பாங்க, ஆனால் வந்து ஸ்டேஜை அப்படி மதிப்பாங்க. ஏன்னா வந்து அந்த ஸ்டேஜ் கிடைக்கிறதுக்கே அவன் வந்து அவ்வளோ வருஷம் அடிமையாக இருந்து வந்திருக்காங்க. ஸோ அவன் அந்த ஸ்டேஜ் வந்து ஏய் நான் வந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அதனால தான் இப்போ கூட எனக்கு தெரியலை, கேஷ்லெஸ் கலெக்டிவ்
ஆமா மெம்பர்ஸ் கூட கேஷ்லெஸ் கலெக்டிவ்ஸ்ல எல்லாருமே வந்து ஆ, எல்லாருமே ப்ராப்பரா கோட் சூட் போட்டு அது ஈவன் ஃபீமேல் பிளேயர் அது ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? அது பொலிட்டிக்கல் வந்து ஸ்டேட்மெண்ட் அது. கண்டிப்பா அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆக்சுவலாக எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேஷ்லெஸ் கலெக்டிவோட ஆரம்பிக்கும் போதோ இல்லை அந்த ஃபர்ஸ்ட் ஷோ அவங்க பண்ணும்போதோ வந்து எனக்கு அதோட பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டோ அதோட ஐடியாலஜியோ எனக்கு தெரியலை ம் அப்படின்னு தான் நான் சொல்லணும். பட் லேட்டர் ஆன் அவங்க சாங்ஸை கேட்டு அவங்களோட இன்டர்வியூஸ் பார்க்கும்போது, ரஞ்சித் அவங்களோட இன்டர்வியூ பார்க்கும்போது தான் அவங்க வந்து கன்வே பண்ணுறது மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் உண்டு. ஆமா ஏன்னா நம்ம ஊரில் வந்து பேண்டு யூஸ்வலாக பேண்ட்ஸே நம்ம ஊரில் பெருசாக கிடையாது. நான் சொல்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ம் இருக்கிற சின்ன சின்ன பேண்டு சின்ன சின்ன விஷயங்கள் தான் பண்ணிருக்காங்க. இவங்க யார் ஒரு பேண்டு லான்ச் பண்ணுறாங்க. பேண்டுமே வந்து நம்ம ஊரில் எப்படின்னா பயங்கர எலிட்டிஸ்டிக்கான ஒரு விஷயம். ம் நல்ல ஆங்கிலோ இண்டியன்ஸ் வச்சுருப்பாங்க, இல்லை பார்ப்பனர்கள் வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பயங்கர காசு இருந்தால் தான் நீ வந்து பேண்டு வச்சுருக்கணுன்ற காசு இருந்தால் தான் கலை உனக்கு அப்படின்ற ஆ ஒரு விஷயம் இருந்துச்சு. அதை வந்து பிரேக் பண்ணுறதுக்கான ஒரு இதாக கூட கண்டிப்பாக நம்ம இருந்திருக்கலாம். கண்டிப்பாக. ஸோ ஜாஸ் மியூசிஷியன்ஸ் இந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் தாத்தா அவங்க. அதே மாதிரி ஜாஸ் மியூசிஷியன்ஸ் பற்றி பேசும்போது நம்ம வந்து ஒரு ஆளை பேசாமல் இருக்கவே முடியாது. அது யாருன்னா ஃப்ராங்க் சினாட்ரா. கண்டிப்பாக நீ எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஜாஸ் மியூசிஷியன். ஆமாம், ஏன்னா அவர் வந்து பயங்கர ஈஸி டு கன்சியூம். அவர் வந்து பயங்கர சிம்பிளான வேர்ட்ஸ் வச்சு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பண்ணுது. இன்னொரு விஷயம், ஜாஸ் அண்ட் ஃப்ராங்க் சினட்ரா பற்றி பேசும்போது நம்ம சொன்னது தான் எல்லாமே வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணுறதுல தான் ஜாஸ் அழகாகுதுங்கிற மாதிரி. நீங்கள் ஸ்பாட்டிஃபைல போயிட்டு ஃப்ளை மீ டு த மூன் பார்த்துக்கோங்க. அது வந்து ஃப்ராங்கோட ஒரு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரொம்ப பாப்புலரான ஒரு காம்போசிஷன். அது ஒரு 4-5 வெர்ஷன் இருக்கும். அந்த 4-5 வெர்ஷனுமே எந்த வெர்ஷனுமே ஒன்றுக்கு ஒன்று ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு வெர்ஷன்லையும் வேறு மாதிரியான ஒரு வேறு மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் அந்த சாங்கோட பியூட்டி அதுதான். லிரிக் மாறாது, பட் அரேஞ்ச்மெண்ட்ஸு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதுதான் இப்போது வந்து ஃப்ராங்க் சினாட்ரா யாருன்னா, இத்தனை நாள் இவங்க பிளாக் பீப்புள் வந்து ஒரு இசையை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு எவால்வ் ஆகி வச்சுருக்காங்கல்ல, இதை வந்து ஒயிட் பீப்புளும் கேட்குறாங்க, ஒயிட் பீப்புளும் அதை உள்ளே கொண்டு வந்தது வந்து இந்த ஆளுக்கு ஒரு முக்கியமான ஒரு இது இருக்குது, ஒரு ரோல் இருக்குது. ஏன்னா வந்து அப்போ வந்து பயங்கர இப்போயும் அதே தான், ஒரு பயங்கர ரேசிஸ்டான ஒரு உலகம்தான் அது. ஸோ அவன் வந்து இசையில் கூட கலர் இருக்குன்றத பார்க்கக்கூடிய ஒரு ஆளுங்க. ஃப்ராங்க் சினாட்ரா வந்தோன்னே ஜாஸ் பயங்கரம் வா அப்படின்னு சொல்லி கொண்டாட ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன பண்ணானுங்கன்னா, அதை ரொம்ப ஒழுங்குபடுத்துகிறேன்னு சொல்லிட்டு நோட்ஸ் வாசிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுதான் வந்து இதில் வர ஜாஸ், விப்ளாஷில் வர்றது. ஸோ அது வந்து ஒரு ஒயிட் பீப்புள் ஜாஸ். அது வந்து இந்த பிட்டு படத்துலையும் ஹோட்டல் லாபீஸ்லேயும் கேட்கக்கூடிய ஜாஸ் வந்து அதுதான். ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கும், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கேட்டுட்டு தூங்கலாம். ஆனால் ஜாஸ் வந்து ப்ளசண்ட்டுங்கிறத தாண்டி அது ஒரு எனர்ஜி தான் ஜாஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம் கண்டிப்பாக. அதான் அவங்க வந்து இப்போ அது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆர்ட். அது வந்து ஜாஸ்ன்றது மியூசிக் எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ மியூசிஷியனும் அவ்வளோ முக்கியம். ஆமாம், ஏன்னா வந்து ஒவ்வொரு தடவையும் ஒரு இது கிடைக்குது. அது ஒரு இம்பார்ட்டண்ட் பார்ட்டு. இவங்க ஒயிட்ஸ் வந்தோன்னே அது கொஞ்சம் லூஸ் ஆச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரி மியூசிக் வருவோம். கண்ட்ரி மியூசிக் வந்து அதர் எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம். அமெரிக்காவில் வந்து இவங்க வந்து என்னை அடிமைப்படுத்திட்டானேன்னு பாடுறது வந்து ப்ளூஸு. நான் பார்த்தியா அடிமைப்படுத்திட்டேன் ஆனாலும் எனக்கு கஷ்டம் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறது வந்து கண்ட்ரி மியூசிக். ஆனால் கண்ட்ரி மியூசிக்கை பாடுறவங்க வந்து அடிமைகளாக இருக்கிறவங்களா இல்லை அந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கவங்களா? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா வந்து அவங்க வந்து கவுபாய்ஸ் தான் பாடுறது. குதிரை மேலே உட்காந்துட்டு கிட்டார் வச்சுட்டு பாடுற ஆட்கள். ஸோ நிறையா ஒயிட் மியூசிஷியன்ஸ் தான் அங்கே இருந்திருக்காங்க. ஸோ கண்ட்ரி மியூசிக்கும் ப்ளூஸோட ஒரு தழுவல் தான். ஒரே மாதிரி கோஎக்ஸிஸ்டான மியூசிக் தான், பட் அது வேறு இடத்துல இருந்து வருது, இது வேறு இடத்துல இருந்து வருது. கண்ட்ரி மியூசிக்கில் முக்கியமான ஆர்டிஸ்ட் யாருன்னு பார்த்தா ஜானி கேஷ், வில்லி நெல்சன், ப்ரெஸ்லி கூட அந்த ஒரு பேக்ரவுண்டில் இருந்தால் வராரு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ராக் இசைக்கு போகிறாரு. எல்விஸ் ப்ரெஸ்லி அவர் வந்து லாஸ் வேகாஸில் தனியாக அவர் ஒரு சாம்ராஜ்யத்தையே வச்சு நடத்திக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன். ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டாரு. அப்புறம் வந்து ராக் பற்றி எல்விஸ் ப்ரெஸ்லி சொல்கிறோம்ல, ஆக்சுவலாக எல்விஸ் வந்து கண்ட்ரி மியூசிக்கில் இருந்து ராக்கு ஷிஃப்ட் ஆனார். ஆர்என்பி, ராக் அண்ட் ரோல். கண்டிப்பாக ராக்குக்கு அப்புறம் தான் ஆர்என்பி வருது. ஸோ கிளாசிக் ராக்கு அப்புறம் தான் ஆர்என்பி. ஸோ அவர் வந்து அவரோட ப்ரொக்ரெஷன் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு கண்ட்ரி மியூசிக் சிங்கராக ஆரம்பிக்கிறாரு, வோக்கல்ஸ் அங்கேருந்து கற்றுக்கிறாரு. அடுத்து ராக்கில் கிட்டார் கூட சேர்ந்துக்குது. அந்த ஸ்டைல் அவர் எல்விஸ் ப்ரெஸ்லினாலே அந்த ஒரு பெல் பாட்டம், இந்த பக்கல் வச்ச பெல்ட், காலர் வந்து வயிறு வரையும் இருக்கும், தொப்பை வரையும் காலர் வச்சிருப்பாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டைல்லாம் வந்து ராக்
நல்லா வருது. ராக் வந்து பயங்கர ஒரு ஃபங்கியான ஒரு மியூசிக். ஸோ அந்த ராக் இசையின் தாத்தா அப்படின்னா யார் சொல்லணும்னா சக் பெரி. இவருக்கு முன்னாடி ஐயோ அவர் தான் முதல்ல. அவர் வந்து ஒரு மென்டல். நான் போட்டது அந்த மாதிரி அதே தான் அந்த ஆள் எப்படின்னா வந்து ஒரு பேய். நீங்கள் வந்து இப்போ கூட யூடியூப்பில் வீடியோலாம் இருக்குது. அந்த ஆள் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படி இருக்கும். பயங்கர எக்ஸென்ட்ரிக்கான ஒரு ஆள். மேபிலின் அப்படின்னு ஒரு பாட்டு தான் ஃபஸ்ட்டு அவருக்கு ஹிட் ஆகுது. அந்த மேபிலின் பாட்டு வந்து பயங்கர அவுட் ஆஃப் தி நார்ம். ஜாஸ்லேருந்து வர ஒரு ஆள் தான். ஜாஸ் அண்ட் ப்ளூஸ்லேருந்து வர ஒரு ஆள் தான். பட் வந்து எலக்ட்ரிக் கிட்டார் அவர் கையில் கொடுத்துட்டாங்க. எவனோ கிப்சன் எலக்ட்ரிக் கிட்டார் ஒன்று. மனுஷன் வச்சு கிட்டாரை வச்சு போட்டு தடவி தேய்ச்சிருவான். நாக்கிலலாம் வாசிப்பான் மனுஷன். அது அந்த ராக் மியூசிக் அந்த ஜானருக்கான அந்த ஒரு எக்ஸென்ட்ரிக் ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ் இருக்குல்ல, அது இவர் தான். இவரை காப்பி அடிச்சு தான் மற்றவெல்லாம். ஸோ இந்த மாதிரி அது ராக்குவே இப்போ வந்து ப்ரிடாமினண்ட்டாக ஒயிட் பீப்புளோட மியூசிக் மாதிரி இருந்தாலும் அதோட ஆரிஜின்ஸ் வந்து பிளாக் பீப்புள் தான். கண்டிப்பாக சக் பெரி வந்து ஒரு பெரிய தலை. சக் பெரிக்கு அப்புறம் தான் வந்து ரோலிங் ஸ்டோன்ஸு, குவீன்ஸு, பிங்க் ஃப்ளாய்டு, லெட் ஜெப்லின், பீட்டில்ஸ்லாமுமே அவங்களோட தழுவல் தான். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து டேவிட் பௌவி அப்படின்னு ஒருத்தர் வராப்பில். டேவிட் பௌவி வந்து யாருன்னா வந்து இந்த கிரவுண்ட் கண்ட்ரோல் டு மேஜர் டாம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அவரோட லிரிக்ஸ்லாம் வந்து பயங்கர எக்ஸென்ட்ரிக்கான லிரிக். ஒரு மாதிரி சம்மந்தம் இல்லாத பாடல்கள் தான் பாடுவார். நீங்கள் அது டைம் இருந்தால் குயினோட சாங்ஸுமே டு அன் எக்ஸ்டென்ட் அப்படி தான் இருக்கும். ஆமாம். ராக்லேயே வந்து அவங்க லிரிக்லாம் வந்து ரேண்டமாக இருக்கும். அதான் அவங்க வந்து பயங்கர சைக்கடெலிக்ஸ் எடுத்துருக்காங்க. எல்எஸ்டிலையும் ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸில் தான் இருப்பாங்க. அவங்க வந்து நார்மலாக இருக்கிறது வந்து ரொம்ப ரேர். யார் ராக் இசை கலைஞர்கள் பொதுவாகவே அவங்களோட லைஃப் ஸ்டைலே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அவங்க லைஃப் ஸ்டைலே வந்து நம்ம நார்மல் மனுஷன் மாதிரியே இருக்காது. அது வந்து பயங்கர, அதனால தான் சீக்கிரமாக செத்து போயிடுறாங்கன்னு வச்சுக்கோ. அவங்கனால அது தெரில, அது செத்து போயிடுறாங்க. ஸோ ராக் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல். நிறையா ட்ரக்ஸ் எடுத்துக்குவாங்க, கேர்ள்ஸ் கூட ஜாலியாக இருப்பாங்க. ஸோ இது வந்து அவங்கள சுற்றி ஒரு ஆரா இருந்துகிட்டே இருக்கும். மியூசிக் தவிர மியூசிஷியனோட லைஃப் ஸ்டைலில் கவனிக்க ஆரம்பிச்சது இதுதான். ராக் பேண்ட்ஸை வச்சு தான். அப்போ தான் வந்து இந்த ரோலிங் ஸ்டோன் மேகசின்லாம் வருது. ராக் மியூசிக்கை பற்றி பயங்கர, அது வந்து செட்டானிக் மியூசிக்னு கூட கிறிஸ்டியன் மிஷினரிஸ் வந்து கிளப்பி விடுறாங்க. ராக் செட்டானிக் மியூசிக்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக மெட்டல் தானே சொல்லுவாங்க இல்லையா? இல்லை, ராக்ல இருந்தே அவனுங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இது ஒரே கதை தான். அவனுக்கு வந்து ஓகே அதை கேட்டு போகிறாங்கன்னு இவனுங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அது கெட்ட மியூசிக் அப்படின்ட்டு இவனுங்களே கட்டுக்கதை தான். ராக் மியூசிக் வந்து செட்டானிக் மியூசிக்னு கிளப்பி விட்டானுங்க. அதுக்கு அகெயின்ஸ்டாக நிறையா ப்ரொட்டஸ்ட்ஸும் நடந்துச்சு. அது ஒரு மூமெண்ட்டாகவே இருந்துச்சு. ராக் மியூசிக் கேட்குறவங்க அதுக்கப்புறம் தான் இந்த ஹிப்பீஸு இவனுங்கெல்லாம் வரானுங்க. உலகமே ஒரு நாடக மேடை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே கிடையாது. நான் பாட்டுக்கு ஜாலியாக இருப்பேன், அம்மனை குண்டியாக சுற்றிட்டு இருப்பேன், கிளம்பி போயிட்டே இருப்பேன், அவ்வளோதான். வாழ்க்கைன்றது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்கன்றது தான் ராக். ஸோ ராக் இசைக்கு அப்புறம் வந்து எனக்கு ஆர்என்பி வந்திருக்கு. ஆர்என்பி, ஃபங்க் ராக், அதுலலாம் வந்து இது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இப்போ இருக்கிற ரேப் இசை இருக்குல்ல, ரேப் இசை வந்து இதுவரையும் நமக்கு கிடைச்ச மியூசிக்கோட எவல்யூஷன் தான் நான் பார்க்குறேன். பாப் மியூசிக் வந்து அது ஒரு ஸ்ட்ரீம், அது வந்து வேற ஒரு ஸ்ட்ரீமில் போயிட்டுருக்கு. அது வந்து எனக்கு கமர்ஷியலான, ஆமாம், அது வந்து செல்லிங் பாயிண்ட் அவ்வளோதான். பொதுவான ஜனரஞ்சகமான ஒரு இசை. அது வந்து எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லைன்னு வச்சுக்கோ. சில சாங்ஸ் இருக்குது. இப்போ ப்ரூனோ மார்ஸ்லாம் இருக்காப்புல, அதெல்லாம் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக, ஒரு மாதிரி ஃபங்கி. அவருமே ஃபங்க் பேக்ரவுண்டில் இருந்தால் வராரு. வீவ் காட் த ஃபங்க் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அதெல்லாம் நீ கேட்டிருப்ப கண்டிப்பாக. ஸோ அதெல்லாம் வந்து அது ஜாஸோட எனர்ஜி தான் அப்படியே ட்ரிபிள் டவுன் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு லீனியேஜ் போயிட்டு தான் இருக்குது. இது போக இதை பற்றி பேசும்போது ரெகே பற்றி பேசாமல் விட்டோம் பாரு. பிளாக் மியூசிக்கும் போது மேஜரான ஒரு விஷயம் வந்து ரெகே. நம்ம ஊரில் வந்து கஞ்சாவை போட்டாலே அந்த பாட்டை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. பாப் மார்லி ஃபோட்டோ போட்டாரு, அதுக்கான மரியாதையே கெடுத்து விட்டீங்களா? அந்த ஆளு வேர்ல்டு பீஸுக்கெல்லாம் என்னென்னமோ பாட்டு எழுதி வச்சிருக்காரு. பெரிய புரட்சியாளர். அவரை வந்து கஞ்சா அழுக்கிறது, கஞ்சா ஐகான் அப்படின்னு ஆக்கிட்டானுங்க. சேகு வரா மாதிரி. நான் வந்து ஜமைக்காவில் வந்து அந்த ஆள் வீட்டுக்கு போனேன். ஆமாம், அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு, அவர் வந்து கடைசி வரையும் ஒரு சாதாரண வீட்டில் இருந்தால் செத்து போயிருக்காரு. ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரு, ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, மஞ்சள் கலர் வீடு, அவ்வளோதான். அந்த ஆள் வந்து ஆனால் வந்து வேர்ல்டே நிறைய ரெவல்யூஷன்ஸ் உண்டாகிறதுக்கான அவர் இசை வந்து உந்துகோலாக இருந்திருக்கு.
இத்தனைக்கும் அவர் வந்து பயங்கர இதுவால அவரோட வாழ்க்கையோட ஸ்டேட்மெண்ட்டே என்னென்னா, சந்தோஷமாக இருந்துட்டு போங்க, ஒன்றா இருந்துட்டு போங்க, அவ்வளோதான். ஒன் லவ், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, கஞ்சாவை போட்டு பாட்டை கேட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி. அது சொல்லாமா வேணாமா? வேணாம். சரி, ஓகே. இல்லை, இது வந்து நம்ம ஐடியாலஜி இல்லையே, அந்த ஆர்டிஸ்டோட ஐடியாலஜி. அது என்ன, அவர் வந்து எப்படின்னா இப்போ ஒரு பீஸ் லவ்விங் கை, ஒரு ஐலாண்டில் வாழ்ந்துட்டுருக்காரு. நான் பாட்டு பண்ணுறேன், பாட்டு பண்ணிட்டு செத்து போயிட்டார், அவ்வளோதான். ஸோ ரெகே வந்து ரொம்ப சில்டு மியூசிக் தான். அவங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் பீட்ஸே இருக்காது, ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். சங் 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 டக்க டக்க சங், என்னோட லைலாலாம் ரெகே. ஸோ சின்ன வயசில் என்ன ஜான்ரனே தெரியாமல் கேட்டுட்டு சுற்றிட்டு இருந்த காலங்கள். ஸோ இந்த மாதிரி ரெகே ஒரு பக்கம் போக. ஆனால் ரெகேல ஒயிட் மியூசிஷியன் யாருமே ப்ரிடாமினண்ட்டாக வரல இல்லையா? இல்லை, பாப் மார்லியோட பசங்களே ஒரு 50 பேர் இருக்கானுங்க, அவனுங்களே பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஆமாம், மார்லின்ட்டு என்ன நிறையா ஒரு ஸ்பாட்டிஃபைல யார் ராணி. ஸோ பாப் மார்லி வந்து ஒரு ப்ளே பாய் தான், ஜாலியாக இருந்துட்டு போயிட்டாரு. வேறு என்ன மியூசிக் பற்றி நம்ம இது வந்து மோஸ்ட்டாக நம்ம அமெரிக்கன் மியூசிக் பற்றி தான் பேசியிருக்கோம். ஏன்னா வந்து எனக்கு அதோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் ஜாஸ்தி. அது போக மிடில் ஈஸ்ட்லலாம் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. ஈரானியன் மியூசிக்கு, யூரோப்பியன் மியூசிக்கில் வந்து பயங்கரமாக இருக்குது, டாஃப்ட் பங்க் அப்படி இப்படின்றாங்க. பட் எனக்கு அது கேட்குறதுக்கு பெருசாக இனிமையாக இருக்காது, அதனால நான் அது பெருசாக கேட்டுக்கிறது இல்லை. ஈரானியன் மியூசிக்னு சொல்லும்போது இப்போ சமீபத்தில் தான் நவீன் எனக்கு வந்து ஒரு பேண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணார், தினாரிவன் சொல்லிட்டு ஒரு பேண்டு. அந்த பேண்டை பற்றி நான் ஒரு விஷயம் கண்டிப்பாக ஷேர் பண்ணோம். எனக்கு வந்து அந்த சாங் வந்து ஒரு நாள் இதை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் ப்ளே பண்ணி காமிச்சோம். அந்த மியூசிக் வீடியோ ஃபுல்லாகவே டெசர்ட்டில் இருக்கிற ஒரு 7-8 பேர் நோபேட்ஸ். அவங்க கேமலோட ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க, டீ போடுறாங்க. இதுதான் மியூசிக் வீடியோ. அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் இருக்குது. அந்த டீ வந்து அவன் போடுற அழகு இருக்குல்ல. நீங்கள் வந்து அந்த பாட்டை ஒரு 11 மணி, 1 மணிக்கு, 2 மணிக்கு கேட்டால் கூட நீங்கள் போய் கிச்சனுக்கு போய் ஒரு டீயை போட்டு வந்து குடிப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷுவல் அது. அது வந்து டீயவே வந்து ரொம்ப சிலாகிச்சு ரொமான்டிசைஸ் பண்ணி அவன் ஒரு வீடியோ எடுத்திருப்பான். நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக அந்த டீ போடுறதே ஒரு பயங்கர ஆர்டிஸ்டிக்காக பண்ணியிருப்பான். நான் யூஸ்வலாக ஏதாவது ஒரு சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சாங்குக்கான மீனிங்கை நான் தேடி போவேன். இன்றைக்கி வரைக்கும் இந்த பேண்டை வந்து எனக்கு ஒரு 1.5 வருஷமாக தெரியும். ஆனால் அந்த சாங்கோட எந்த மீனிங்குமே நான் இது வரைக்கும் தேடலை. ஏன்னா மீனிங்கே வேண்டாம், அந்த விஷுவலை விட்டுருங்க. சாங் கேட்க எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, சிம்பிளாக இருக்குது, ரொம்ப ரிலாக்ஸிங்காக சும்மா உட்காந்துட்டு சில் பண்ணுறதுக்கு அந்த சாங் எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனாலேயே நான் அந்த மியூசிக்கோட மீனிங் தேடி நான் போகலை. நம்ம ஊரில் பெருசாக இந்த ஜானர்ஸ்லாம் இல்லைல்ல. அந்த ஜானர்ன்றது வந்து ஜானர் ஸ்பெசிஃபைடு மியூசிஷியன்ஸ் நம்ம ஊரில் இல்லை ஆக்சுவலாக. அப்படி நம்ம பிரிக்கலை. நம்ம எல்லாருமே எல்லாரும் பண்ணுறாங்க, எல்லாமே சினிமா பாட்டு தான். சினிமாவிலேயே எல்லா சிச்சுவேஷன்ஸும் இருக்குது. சோகப்பாட்டினாலும் சினிமா தான், சந்தோஷப்பாட்டினாலும் சினிமா தான் அப்படின்னு இருக்குது. அதை நம்ம ஊரில் வந்து மிஸ் எல்லாம் பண்ணல. நம்ம ஊரில் எல்லா பாட்டுமே இருக்குது, பட் அதை ஒரு பேர் சொல்லி நம்ம கூப்பிட மாட்டேங்கிறோம். பட் இவங்க வந்து ஒரு பேர் சொல்கிறனாலேயே அதுக்கு வந்து அங்கே ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் ஆயிடுது. நம்ம ஊர்லலாம் வந்து ராக் மியூசிக்னா ஒருத்தன் இருப்பான், அங்கே வந்து ஒரு 10 பேர் இருக்கான்னா, ஏன்னா அங்கே ஒரு கம்யூனிட்டியாக ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ராக் மியூசிக்குள்ளே நீ இவ்வளோ வேலை பார்க்கலாம், ஜாஸ்க்குள்ளே இவ்வளோ நீ வேலை பார்க்கலாம் அப்படின்றது வந்து ஒரு அந்த ஜானரை டெவலப் பண்ணுறதுக்காகவே அந்த கம்யூனிட்டி, ஆர்டிஸ்ட் கம்யூனிட்டி வந்து அதுக்கான வேலையை பார்க்குறாங்க. இப்போ ரீசெண்டாக நோகா எரேஸ் அப்படின்ட்டு ஒரு மியூசிஷியன் கேட்டேன், ஒரு ஃபீமேல் மியூசிஷியன் கிளப்பிட்டாங்க. நான் ஒரு வியூஸ் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, நான் முடிஞ்சால் நீ ஏதாச்சும் யூடியூப் லிங்க் மட்டும் போடு, கண்டிப்பாக சூப்பராக இருக்குது, நீ கேட்டுப்பார். கண்டிப்பாக கேட்க. ஸோ அவங்களுமே வந்து எப்படின்னா வந்து ராப்லேயே வந்து இந்த வார்த்தைக்கெலாம் ஒரு பீட்டோட ஒரு ராப் இருக்கும்ல. ஸோ அதை வந்து ரொம்ப பக்காவாக ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுற ஒரு மியூசிஷியன். நீங்கள் கண்டிப்பாக அந்த பாட்டு கேட்கணும். கண்டிப்பாக நானும் கேட்டு அதை கண்டிப்பாக ப்ளேலிஸ்ட்லேயும் ஃபீச்சர் பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் இப்போ வேர்ல்டு மியூசிக் பற்றி பேசணுன்னா, கெல்டிக் மியூசிக்னு ஒரு மியூசிக் இருக்குது. அது வந்து எப்படின்னா வந்து இந்த நார்தர்ன் அயர்லாண்ட், ஸ்காட்லாண்ட், இதுலேயே பிரிட்டன்லேயே நார்தர்ன் பார்ட்ஸ்லாம் வந்து கெல்டிக் அப்படின்னு ஒரு ரிலிஜன் இருந்திருக்கு. அவங்கெல்லாம் எப்படின்னா வந்து இயற்கையை தான் வர்ஷிப் பண்ணுற ஆட்கள். ஸோ வந்து அவங்க யாருன்னா வந்து இந்த வைக்கிங்ஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க, வைக்கிங்ஸோட சொந்த ஊர், அவங்க தான் ஆரிஜின். ஆமாம். ஸோ அவங்களோட மியூசிக் எப்படி இருக்குன்னா வந்து பயங்கர ஃபிடல்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், வயலின் மாதிரியே இருக்கும், ஃபிடல்லு,
அதெல்லாம் யூஸ் பண்ணி பயங்கரமாக இருக்கும். அவங்களோட இசை எப்படின்னா வந்து ஒரு செயிலர்ஸ் இசை. வாட் கேன் யூ டூ வித் ட்ரங்கன் செயிலர், வாட் கேன் யூ டூ வித் ட்ரங்கன் செயிலர் அப்படின்லாம் ஒரு பாட்டு இருக்குது. அவனுங்க வந்து பயங்கரமாக குடிப்பானுங்க. ஸோ அதை சுற்றி இருக்கிற நாட்டுப்புற பாட்டு, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் மியூசிக். யூரோப்பியன் மியூசிக்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அதுதான் கெல்டிக். அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி கொடுக்குற ஒரு சாங்ஸ். அது ரொம்ப நம்ம ஊர் இசை மாதிரியே இருக்கும், பெப்பியா. ப்ளஸ் அவங்க யூஸ் ஆஃப் அந்த ஃபிடல் இருக்குல்ல, ஃபிடல்லாம் நம்ம இளையராஜா பாட்டு மாதிரியே இருக்கும். இந்த இது இருக்குல்ல, ராக்கம்மா கையத்தட்டில் ஒரு வயலின் செக்ஷன் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கெல்டிக் இன்ஸ்பயர் தான். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜானர் இருக்குது. ஸோ தேங்க்யூ நவீன். இன்றைக்கி வந்து நம்ம மியூசிக்கோட நிறையா ஜானர் பற்றி பேசணும், நிறைய மேற்கத்திய இசை பற்றி இன்றைக்கி நிறையா பேசணும். ஆனால் இவ்வளோ தானான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கலை வந்து என்றைக்குமே கடல் தான். நம்மளால் என்றைக்குமே வந்து முழுசாக ஒரு விஷயத்தை பார்த்தவே முடியாது. பேசுகிறதுக்கே எனக்கு வந்து எதை விடுறது எதை எடுக்கிறதுன்னு தெரில. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு பேசியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இன்னொரு எபிசோட்லேயும் நம்ம இதை பற்றி நிறைய பேசுவோம். இல்லை அதுலேயும் பேசி முடிக்க முடியலன்னா இன்னொரு எபிசோட்லேயும் நம்ம நிறையா பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச் நவீன், கெஸ்ட்டாக வந்ததுக்கு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க எங்கள் கூட. ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீங்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசி நல்லபடியாக முடிச்சு விடுங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு என்னென்னா, சுதர் வந்து எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பிரதர் மாதிரி. அவன் சொன்னனால மட்டும்தான் நான் இவ்வளோ பேசியிருக்கேன். நான் தனியாக ஒரு ரூமில் உட்காந்து பேசுகிறனால இவ்வளோ பேச்சு வந்திருக்கு. இது எத்தனை பேர் கேட்க போகிறாங்கன்னு நினச்சாலே பதட்டமாக தான் இருக்குது. ஆங்ஸைட்டி அட்டாக். பட் ஓகே, நைஸ். எனக்கு வந்து சும்மா ஒரு எதுவுமே இல்லாமல் ஒரு 1.5 மணி நேரம் வந்து பேசிட்டு போனதே ஒரு நல்ல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசுகிறோம். ஸோ அதுவே ஒரு ஜாலியான ஒரு ஃபீல். உனக்கு இருக்கிற மியூசிஷியன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு பேசினாலே பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக அதுவும் நம்ம பண்ணுவோம் கூடிய சீக்கிரம். அவ்வளோ கான்டாக்ட்ஸ் இருக்கிற ஒரு ஆள். ஸோ இந்த பாட்காஸ்ட் வந்து இதுக்கெல்லாம் ஒரு ஆரம்பமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எபிசோடுக்கு ஏன் நான் வீணாக கூப்பிட்டேன்னா, சொன்ன மாதிரி எனக்கு வெஸ்டர்ன் மியூசிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணது அவன் தான். ஏன்னா இங்கிலீஷ் பாட்டு நான் பெரிய ஃபேன்லாம் கிடையாது. நான் தமிழ் பாட்டு கேட்பேன், தெலுங்கு பாட்டு கேட்பேன், மலையாள பாட்டு இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 6-7 இயர்ஸாக தான் கேட்குறேன். ஹிந்தி சாங்ஸ் கேட்பேன். ஆனால் என்னை வந்து இங்கிலீஷ் சாங்ஸ்னாலே பீட்ரு நமக்கு ஒன்றும் புரியாது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் நவீன் என்னை வந்து இன்னொரு உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணான். ஸோ நிறைய ஆர்டிஸ்ட், நிறையா ஜான்ர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கும் தெரியணும். நீங்கள் வந்து ஒரு சாங்கை வந்து இப்போ இருக்கிற நிறையா பாப் சாங்ஸ்லாம் வந்து லிரிக் கேட்சியாக இருக்குது, விஷுவல் கேட்சியாக இருக்குன்னு வியூஸ் வருது. ஆனால் நம்ம ஒரு இங்கிலீஷ் சாங், பழைய சாங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லா சாங்குக்குமே ஒரு டீப்பான மீனிங் இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும். அது எல்லாத்தையும் சொல்ல முடியலனாலும் அதுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு கெஸ்ட்டாக நான் நவீனை கூப்பிட்டு வந்தேன். தேங்க்யூ ஸோ மச் நவீன் மறுபடியும். ஸோ கைஸ், இந்த எபிசோடை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த சாங்ஸ், நாங்கள் பேசின சாங்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாத்தையுமே, ஆர்டிஸ்ட்டை ப்ளேலிஸ்ட்டாக பண்ண முடியாது, பட் சாங்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ளேலிஸ்ட் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த கடந்த 3 எபிசோடுக்கும் நீங்கள் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. திரும்பவும் சொல்கிறேன், நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் நான் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. ரொம்ப 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 சந்தோஷம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ஷவுட் அவுட் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த எபிசோடில் பேசின நவீனை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அவரோட ஒர்க் பாருங்கள். அவரோட ஒர்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்க. @மெட்ராஸ் ஃபோட்டோகிராஃபருங்கிறது தான் அவருடைய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். ஸோ தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங் கெஸ்ட்டோடவோ இல்லை சோலோ பாட்காஸ்டோடவோ சீக்கிரமாக சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. உங்கள் பாட்டுக்காரன்.